பாவம் மனிதனை மரணம் வரை இழுத்து கொண்டு செல்லும். அந்த பாவ சோதனையில வெற்றியே எனக்கு இல்லை. நான் உடைஞ்சு போயிட்டேன். இனி என்னால எழும்பவே முடியாது. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நான் மறுபடியும் இந்த ஒரு பாவத்துல தோற்று போவதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அந்த ஆசை உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் அந்த பாவத்தை எதிர்த்து கொண்டு தோத்து போகல. இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை முறை பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லவே தெரியாது. ஆனா பாவம் செஞ்ச அத்தனை முறையும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டீங்க தானே? அவர் மன்னித்தாரா? ஆமா, அவர் ஒவ்வொரு முறையும் மன்னிச்சாரு. எத்தனை முறை பாவம் செஞ்சு துரோகம் செஞ்சவங்களா நாம இருந்தாலும் நாம அவரை தேடி போன ஒவ்வொரு தடவையும் நம்மளை மன்னிச்சாரு. ஏனென்றால் அவர் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றதான் சிலுவையில தொங்கினாரு. அவரோட அன்பு இந்த பூமியில யாருக்கும் ஈடு இணை ஆகாது. நான் பாவத்துல ஏதோ ஒரு விதத்துல அடிமைப்பட்டிருக்கலாம். பரவாயில்ல, உங்க கதை ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எந்த அடிமைப்பட்ட பாவத்துல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சரியான வாழ்க்கையை வாழணும், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த அடிமைத்தன பாவங்கள் என்னை ஒவ்வொரு முறையும் மன்னிச்சு வாழ்க்கை கொடுக்கும் இயேசப்பாவுக்காக வாழ விடாமல் என்னை சோர்ந்து போக செய்து நான் அந்த பாவத்துக்கு அடிமையிட்டேன். என்னால் அதை விட்டு சரியான வாழ்க்கையை வாழ முடியல. தோல்வி மட்டும்தான் என்னை சூழ்ந்து நிற்குது. அந்த பாவ சோதனையில வெற்றியே எனக்கு இல்லை. நான் உடைஞ்சு போயிட்டேன். இனி என்னால் எழும்பவே முடியாது. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இனி என் வாழ்க்கை அது இருளடைந்து விடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்கு. நான் மறுபடியும் இந்த ஒரு பாவத்தில் தோற்று போவதுக்கு காரணம் என்ன? ஏசப்பா சொல்கிறாரு, உன்னால் அதை மேற்கொள்ள முடியும், உன்னால் அதை மேற்கொள்ள முடியும். அவர் உங்களிடம் எத்தனை முறை இதை சொன்னார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாவம் செஞ்ச அப்புறம் சோர்வடைந்து மனமுடைந்து இருக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் உங்கள் மனதில் அவர் உணர்த்தி இருப்பார். ஆனாலும் நாம் அந்நேரத்தில் பலனுள்ளவர்களை போல அதை நம்பினாலும் அப்போது தேவனிடத்துல சென்றாலும் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை இழந்துட்டு அவருக்கு முன்னாடி போவதுக்கு பயத்தோடையோ இல்லை ஒரு பதட்டத்தோடையோ அல்லது எப்படி நான் அவர்கிட்ட போவேன் அப்படின்னு ஒரு யோசனையிலோ நின்றுட்டு இருக்கலாம். உன்னால முடியும், நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகும் பாவம் செஞ்சு தோற்று போனோம். ஏன் தெரியுமா? நம்பிக்கை இல்லை. அவர் சொன்ன வார்த்தை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம் பாவ சோதனையில் நாம் தோற்று போக காரணம் இதுதான், நம்பிக்கை இல்லை. அடிமைத்தன பாவங்களுக்கு விரோதமாக நாம் போராடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நம்மை அழிக்க துடிக்கும் தீய ஆவிகளால் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் பழக்குவிக்கப்பட்டு நம்மை அது அடிமைப்படுத்தி உள்ளது. நம்பிக்கை இல்லை என்றால் இந்த பாவங்களோடு போராடுவது கடினம். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார், என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும், நான் ஏசப்பாட்டை கேட்டுட்டேன், அவர் எனக்கு எல்லா சூழ்நிலையும் மாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். நம்பிக்கை தான் முக்கியம். அவரே சொல்லுகிறார், உன்னால் அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு. அப்படின்னா அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். உங்களோட கேள்வி ஒருவேளை எப்படி இருக்கலாம், ஜெபம் செஞ்சா ஜெயிக்க முடியாதா? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆனால் அதோட ஆன்சர் என்ன தெரியுமா? ஜெபித்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த ஜெபம் வீணானது. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அற்புதமும் நடக்கும். துரோகிகளையும் மன்னிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து என்று நம்பினீங்க அப்படின்னா ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பை கேட்டு விடுதலைக்காக ஜெபிப்பீங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் என்று நம்பினீங்க அப்படின்னா நீங்க விழுந்த பாவத்திலிருந்து எழும்பி நிற்பீங்க. நீங்க அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை போல வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த ஆசையை அச்சீவ் பண்ண முடியும். ஏசப்பா மேல நம்பிக்கை இருந்தா அவர் உங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையால அந்த பாவத்தை விட்டு ஓட ஆரம்பிப்பீங்க. அடுத்த வீடியோ நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கடைசியா ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் எத்தனையோ முறை உங்களை விட்டு தூரம் போயிருக்கேன். என்னால் அந்த நேரங்களை நினச்சி கூட பார்க்க முடியல.
நான் எவ்வளவு கேவலமானதை செஞ்சேன் அப்படின்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அடிமைத்தன பாவத்திலிருந்து வெளிவர எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. உமது இரக்கம் வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு துரோகி அப்பா. பலமுறை மன்னிச்சிங்க. ஆனாலும் அதே பாவத்தை செஞ்சுட்டு மீண்டும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை உங்கள் முன்னாடி வந்து நின்றுருக்கேன். ஆனால் திரும்பியும் தோற்று போய் இப்போ வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா நான் நீங்கள் கொடுத்த விடுதலையை நம்பலை. நீங்கள் விடுதலையை கொடுத்தீங்க அப்படின்னு நான் நம்பலை. நம்பியிருந்தாலும் என்னால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா நான் உண்மையாக நம்பலை. ஆனால் இன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேன். நான் நம்பணும், உங்களை நம்பணும். அப்போ தான் எனக்கு பாவத்திலிருந்து பூரண விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. ஏசப்பா, இப்போ எனக்கு நீங்கள் பூரண விடுதலையை இந்த பாவத்திலிருந்து கொடுங்க. என்னை உண்மை போல மாற்றுங்க. என் பாவத்தை மன்னிச்சு என் இருதயத்தை நீங்கள் கழுவிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நம்புகிறேன். என்னோட உள்ளம் இப்போ பரிசுத்தமாக இருக்கு ஆண்டவரே. நீங்கள் என்னோட உள்ளத்தை உங்களுடைய வீடாக மாற்றிக்கொள்ளுங்க. என்னோட உள்ளத்தில் நீங்கள் தங்குங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இப்போது இருக்கிறார். நம்புங்கள், உங்களால் முடியும் என்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், உன்னால் அதை மேற்கொள்ள முடியும், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னோடு எப்போதுமே இருக்கிறேன் என்று. இனி பாவம் செய்ய துணியாதீங்கள். உங்களோட உள்ளத்தில் இருக்காரு. இயேசு கிறிஸ்துவை நம்பினால் எதையும் செய்ய முடியும். இந்த பாவத்தின் போராட்டத்தை ஜெயிக்கவும் முடியும்.